வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி கார்த்தால ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். நேற்று என் தம்பியோட நான் புக் ஃபேர் போயிருந்தேன். இந்த புக் ஃபேர் போகிறச்ச ரொம்ப நாள் கழித்து YMCAக்குள்ளே போகிறேன். நான் லெஸ் தென் 15 இயர்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அக்வேட்டிக் காம்ப்ளெக்ஸில் தான் ஸ்விம்மிங் கற்றுக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து முடிச்சுட்டு எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் இந்த டிரைவின் ஹோட்டல், அதுவும் இப்போ போயிடுச்சு, அங்கே போய் மசால் தோசை வாங்கி கொடுப்பாரு. நல்ல ஒரு நாஸ்டால்ஜிக்காக இருந்தது. கொஞ்சம் கோட்டெல்லாம் மாற்றிருக்காங்க. பை அண்ட் லார்ஜ் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. நான் இப்போ என்ன சொன்னேன்னா, இந்த ஃபெசிலிட்டிஸ் போகிறோம் ஒரு ஒலிம்பிக் மெடல் அடிக்கிறதுக்கு. ஒன்லி திங் பீப்புள் டு நாட் ஹேவ் இந்த மக்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸுக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னு சொன்னேன். நீரஜ் சோப்ராவோட கதையை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் அவன்கிட்ட. ஸோ ஒரு நீரஜ் சோப்ரா ஆர்மிக்கு போய் அப்புறம் அவனுக்கு கரெக்டாக அந்த கோச்சிங் மெத்தட்ஸ் வந்தப்புறம் அவன் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டான். அது மாதிரி இனிமேல் மாடர்ன் இந்தியாவில் இவள் நிறைய ஸ்டார்ஸை பார்க்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். முன்னெல்லாம் என்ன சொல்லுவோம், ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இந்தியாவில் இது இல்லை, அது இல்லை, அதனால் நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் இல்லை. இட் இஸ் ஒரு 1000 மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸுக்கு இது மாதிரி ஒன்று இருக்குன்னே தெரியல. ஒன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டெஃபினட்டாக அவங்க பண்ணிவிடுவாங்கன்னு நான் வினோட்ட பேசிகிட்டே வந்தேன். நான் பல இடத்துல எழுதியிருக்கேன், சொல்லியிருக்கேன். ரிங்கு சிங்கு, யசஸ்வி ஜெய்ஸ்வால், இது மாதிரி ஆளுங்கள்லாம் கிரிக்கெட் ஆடுறதும் இதே மாதிரி தான். யூபியிலேருந்து ஓடி வெளியூரில் ஆடி பெரிய லெவலில் ஜெயிச்சு இந்தியாவுக்கே ஆடினவங்க. முகமது சாமியும் நீங்கள் அந்த லெவலில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி இருக்கிறச்ச எப்போதும் நம்ம ஸ்போர்ட்ஸை பற்றியே இந்த மாதிரி ஐடியா கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு பால் இருந்தால் போகிறோம், ஒரு பேட் இருந்தால் போகிறோம், ஓடுறதுக்கு இடம் இருந்தால் போகிறோம், ஒரு ஃபீல்ட் ட்ராக் இருந்தால் போகிறோம், பண்ணிடலாம். சயின்ஸை நம்மளால் பண்ண முடியாது, சயின்ஸுக்கு நம்ம ஊரில் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, லேபு கிடையாது அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம், நீங்கள்லாம் ஆர்கியூ பண்ணலாம். அது அட் டைம்ஸு கரெக்டான ஆர்கியூமெண்ட்டாக கூட தோணும். பட் இதுவும் தவறு. உனக்கு என்ன பண்ணனாலும் வாழ்க்கையில் நீங்கள் டீப் ஒர்க் பண்ணணும். டீப் ஒர்க்னால் ஒரு ஐடியா எடுத்து அதை டெப்த்தாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை சின்சியராகவும் கிளாரிட்டியோடையும் பண்ணணும். மற்றவங்க உங்கள் ஒர்க்கை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கங்கிறதுனால அது தப்புன்னு அசியூம் பண்ணிக்கூடாது. நீங்கள் அதை ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு லைட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஷைன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஸ்ரீனிவாஸ் ராமானுஜம் அந்த கதை தெரியும். ராமானுஜமும் இது மாதிரி ஒரு ஆள். ஆனால் நம்ம ஒரு பெரிய கொண்டாட்டம் பண்ணி எல்லாம் கொண்டாடிக்கிறதுனால நம்ம ராமானுஜம் பற்றி பேசலை. இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் பேசுவோம். ஸோ ராமனோட நெவ்யூ சுப்பிரமணியம் சந்திரசேகர். அவருக்கு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் ட்வார்ஃப் ஸ்டார்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணதுனால அவருக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. அவரோட ஃபிசிக்ஸில் சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவர் அமெரிக்கா போயிட்டார். இவர் ஒரு பெரிய எஃபெக்ட். அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கூட நோபல் ப்ரைஸு பல பேருக்கு கிடச்சிருக்கு. நான் இவரை பற்றியும் சொல்லலை. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிவி ராமனும் தெரிஞ்சிருக்கணும், சுப்பிரமணியம் சந்திரசேகரும் தெரிஞ்சிருக்கணும். சரி, சந்திரசேகர் லிமிட்டை பற்றியும் தெரிஞ்சிருக்கும்னு நான் அசியூம் பண்ணுறேன். பட் நான் சொல்கிறது சத்யேந்திரநாத் போஸ், எஸ்என் போஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஃபிசிஸ்ட் இருந்தார் இந்தியாவில். இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. அவர் பிரசிடென்சி காலேஜில் டீச்சராக இருந்தார். இப்போ நம்ம மெட்ராஸில் போய் பிரசிடென்சி காலேஜ் படித்து போனோன்னா அங்கே ஒன்றும் நோபல் ப்ரைஸ் எல்லாம் வாங்குறத விடுங்க, இந்தியா ப்ரைஸ் வாங்குற மாதிரி கூட டேலண்ட்டு கிடையாது. அன்றைக்கி கல்கட்டாவில் பிரசிடென்சி காலேஜில் சத்யேந்திரநாத் போஸ்னு ஒருத்தர் இருந்தார். அந்த போஸ் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தார் இந்தியாவில். அன்றைக்கி இருக்கிற ஒரு ப்ரிவிலன்ட் தாட் என்னென்னா, நீங்கள் ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கிற பார்ட்டிகிள்ஸை தனியாக நீங்கள் எண்ணிட முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு அவர் ஒரு பேப்பர் எழுதினார். அவர் என்ன சொன்னார்னா, எல்லா பார்ட்டிகளும் நீங்கள் தனியாக எண்ண முடியாது, சில பார்ட்டிகல்ஸை நீங்கள் குரூப்பாக தான் எண்ணணும், குரூப்பாக எண்ணினா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதினார். அவர் பல பிரிட்டிஷ் ஜேர்னல்ஸுக்கு அந்த பேப்பர் எழுதினார். உங்களுக்கு இங்கே ராமானுஜம் கனெக்ஷன் தெரியும். ராமானுஜம் பல பிரிட்டிஷ் பேப்பர்ஸுக்கு எழுதி ரிஜெக்ட் ஆன மாதிரி
பல ஜேர்னல்ஸ் வந்து சத்யேந்திரநாத் போஸோட பேப்பரை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. மற்றவன் யாராக இருந்தாலும் ஒரே டிப்ரெஷனில் போய் காணாமல் போயிருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி மாதிரி இன்னைக்கு மாதிரி அங்கே இன்டர்நெட்லாம் கிடையாது. இப்படி இமெயில் தட்டினா அங்கேன்னு பதில் வரும்லாம் கிடையாது. நீங்கள் லெட்டரில் போஸ்டர் அமுச்சுவிட்டு 3 மாதம் ஆகும், அங்கே 1 மாதம் ஆகும். ஏன்னா ப்ளெயினும் கிடையாது. கப்பலில் போய் மெயிலு அங்கே ரீச் ஆகி ஒருத்தன் படித்து அதுக்கு ரிஜெக்ட் லெட்டர் அனுப்பிச்சு அந்த ரிஜெக்ட் லெட்டர் 1 மாதம் வரணும். ஸோ ஒரு 5 மாதமாவது மினிமம் ஆகிடும். உங்களுக்கு உங்களோட லெட்டர் கதி என்ன ஆச்சு உங்களோட ரிசர்ச்னு. இது மாதிரி 2-3 ஜேர்னல் ரிஜெக்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு இருக்கிற இன்றைக்கி இன்ஸ்டா வேர்ல்டில் நம்மளுக்கு பைத்தியத்தை பிடிச்சி பாயசம் இருக்கும். ஏன்னா நம்மளால் ஃபஸ்ட்டு வெயிட்டே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபோன் இல்லாமல் நம்மளால் உயிரே வாழ முடியாது. இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலிஃபோன் கிடையாது, டெலிகிராஃபும் அப்போ தான் வந்தது. பேப்பரெல்லாம் டெலிகிராஃபில் அனுப்ப முடியாது. ஒரு பேப்பரை எழுதி பிரிட்டிஷ் ஜேர்னலுக்கு எழுதி 5 மாதம் கழிச்சு ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு வந்தப்புறம் நம்மளாம் அப்படியே ஐயோ போச்சேன்னு உட்காந்துருப்போம் தலையில். ஆனால் சத்யேந்திரநாத் போஸ் அது மாதிரி பண்ணலை. அந்த ஆள் என்ன பண்ணான்னா பார்த்தோம், எவன்டா அந்த வேர்ல்ட்லேயே வந்து பெஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஃபார் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்து ஐன்ஸ்டைன் அப்படின்னு டிசைட் பண்ணான். லெட்டரை ஐன்ஸ்டைனுக்கு அனுப்பிச்சிட்டான். இந்த பேப்பரை வச்சு வித் இஸ் கிளியர் ரீசனிங் அண்ட் லாஜிக்கு ஐன்ஸ்டைனுக்கு அந்த பேப்பரை அனுப்பிச்சிட்டான். ஒன்ஸ் ஐன்ஸ்டைனுக்கு அந்த பேப்பர் அனுப்பிச்சோடனே அவன் என்ன திரும்பி பண்ணான்னா இந்த பேப்பரை எடுத்து வச்சு பார்த்தா இது கரெக்டு, ஐன்ஸ்டைன் புரிஞ்சுட்டான். ஆஹா நம்ம கண்ணிலே இதை படலையே அப்படின்னு அதை படிச்சுவிட்டு, அதே நீ ஐன்ஸ்டைன் மாதிரி நல்ல மனுஷனாக இல்லாமல் தட் இஸ் இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி இல்லைன்னு வைங்க, அந்த இந்தியன் யாருன்னு தெரியாமல் இப்போ நம்ம ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸர்லாம் பண்ணுவான். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டை கீழ்ச்சி போட்டு நம்ம எழுதின மாதிரி பேப்பரை எழுதி மாலையை நம்ம வாங்கி போட்டுக்கலாம். அந்த இன்றைக்கி இருக்கிற வாத்தியார் அப்படி தான் இருக்கிறான். ஸோ அவன் என்ன பண்ணான், ஒழுங்காக பார்த்துட்டு பேப்பர் கரெக்டாக இருக்கணும்னா இந்த பேப்பரை இங்கே எங்கே அட்ஜஸ்ட் பண்ணி அவன் பேர்லேயும் ஐன்ஸ்டைன் பேர்லேயும் சேர்த்து போட்டான் பேப்பர். ஐன்ஸ்டைன் போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பரை போட்டார். அந்த பேப்பர் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இந்த ஆன்டி மேட்டரை பேப்பர் எண்ண முடியாத பார்ட்டிகல்ஸுக்கு புதுசாக கண்டுபிடிச்சதுனால அது பேர் போசான்ஸ் அப்படின்னு வச்சான். இன் ஆனர் ஆஃப் சத்யேந்திரநாத் போஸ். சந்திரசேகர் லிமிட் மாதிரி போசான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி பல போசான்ஸை கண்டுபிடிச்சனால ஹிகின்ஸ் போசான் அது மாதிரி பல போசான்ஸ் இருக்குது. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் டீப் ஒர்க் சின்சியராக ஒர்க் பண்ணி கிளாரிட்டியோட ஐடியா கொடுத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உலகத்தில் உங்களை தொட்டு தூக்கி விடுவாங்க. அதனால் 4 இடத்துல ரிஜெக்ட் ஆகிடுச்சுங்கிறதுனால உங்கள் ஐடியாவை தூக்கி குப்பையில் போட்டிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.